ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 246 ரன்ஸ் வாயில் எச்சரித்த இங்கிலாந்து. ஒரு நாள் கூட தாங்காத பரிதாபம். முதல் நாளிலேயே முடித்த இந்தியா. இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இன்று துவங்கியது. ஹைதராபாத் நகரில் காலை 9:30 மணிக்கு துவங்கிய அத்தொடரின் முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணி அதிரடியாக விளையாடி இந்தியாவுக்கு சவாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 போல அதிரடியாக விளையாடும் தாங்கள் இத்தொடரில் இந்தியாவையும் வீழ்த்துவோம் என்று மார்க்வுட் போன்ற இங்கிலாந்து வீரர்கள் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை விடுத்தனர். அந்த நிலையில் துவங்கிய இந்த போட்டியில் 55 ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து சவாலை கொடுத்த பென் டக்கெட் 35 ரன்களில் அஸ்வின் சுழலில் அவுட் ஆனார். அடுத்ததாக வந்த ஓலி போப் ஒரு ரன்னில் ரவீந்திரா சுழலில் அவுட்டாக, மறுபுறம் சவாலை கொடுத்த மற்றொரு துவக்க வீரர் ஜாக் ரிவ்லியை 20 ரன்களில் அஸ்வின் காலி செய்தார். அதனால் 60க்கு 3 என தடமாறிய இங்கிலாந்தை 4வது விக்கெட்டுக்கு 61 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து காப்பாற்ற முயற்சித்த ஜானி பேஸ்டோ 37, ஜோ ரூட் 29 ரன்களில் அக்சர் பட்டேல் மற்றும் ரவீந்திரா ஜடேஜா சுழலில் ஆட்டமிழந்தனர். அப்போது களமிறங்கிய நம்பிக்கையின் நட்சத்திரம் மற்றும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் பென் ஃபோக்ஸ் 4, ரெஹான் அகமது 13, டாம் ஹாட்லி 23, மார்க்வுட் 11 என எதிர்புறம் வந்த வீரர்கள் முடிந்தளவுக்கு போராடியும் இந்திய பவுலர்களிடம் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்தனர். இறுதியில் மறுபுறம் போராடிய ஸ்டோக்ஸ் 6 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 70 ரன்களில் பூம்ரா வேகத்தில் கிளீன் போல்ட் ஆனார். அதனால் இங்கிலாந்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 246 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. மறுபுறம் அடித்து நொறுக்குவோம் என்று சவால் விட்ட இங்கிலாந்து அணியினரை இத்தொடரின் முதல் போட்டியின் முதல் நாளிலேயே ஆல் அவுட் அளவுக்கு பந்து வீச்சில் மிரட்டிய இந்தியா சார்பில் ரவீந்திர ஜடேஜா 3, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3, ஜஸ்பிரீத் பூம்ரா 2, அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகிய 3 தரமான ஸ்பின்னர்கள் தங்களுடைய தரத்திற்கு நிகராக பந்து வீசி இங்கிலாந்தை ஆல் அவுட் செய்து இந்தியாவுக்கு நல்ல துவக்கத்தை கொடுத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்த போட்டியில் பேட்டிங்கிலும் சிறப்பாக விளையாடி விரைவில் முன்னிலை பெறும் முனைப்புடன் இந்திய பேட்ஸ்மேன்கள் விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது.